கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 1. சம்பவ காண்டம். அதில் 28 பாலமுருகனின் திருவிளையாடல்கள். தொடர்ச்சி. பிறகு முனிவர்களால் வணங்கி வழிபடக்கூடிய பாத கமலங்களால் தேவலோகத்திற்கு திரும்பி வந்து அங்கு விளையாடி மகிழ்வதில் ஈடுபட்டான். ஒரு வனத்திற்குச் சென்று ஆட்டுக்கடாவையும் சிங்கத்தையும் கழுத்தை பிடித்து இழுத்து வந்து அவ்விரண்டையும் ஒன்றோடொன்று மோதவிட்டு வேடிக்கை பார்த்தான். பிறகு ஓர் எருமைக் கடாவையும் குதிரையையும் பிடித்து வந்து அவ்விரண்டையும் சண்டை போட வைத்தான். தேவேந்திரனால் வணங்கக்கூடிய முருகன் மீண்டும் அக்குழந்தையாகவே உருமாறி தாய்மை தன்மையுள்ள உலகப் பெண்மணிகளினால் எடுத்து கொஞ்சப்பட்டு வேத வேதாகமங்களில் வீற்றிருக்கும் பரபிரம்மமாக இருந்தாலும் அப்பெண்மணிகளின் மடியில் தவழ விருப்பமுற்றவன் போல் விளையாடினான். முனிவர்களுக்கு நெருங்கிய உறவினனும் பார்வதி குமாரனுமான அந்த முருகன் நரைவிழுந்த தலையோடு தன் காதுகள் மங்கியும் தள்ளாடும் கரத்தில் தடி பிடித்தும் ஒரு வயதான பழுத்த கிழவரைப் போல் உருவமெடுத்து சகல உலகங்களையும் தேவாதி தேவர்களையும் ஆசி கூறி அருள் புரிவதற்காக சஞ்சாரம் செய்தான். தேவர்கள் அனைவரும் சூடாமணியைப் போன்றவரும் தன்னை வணங்கும் அன்பர்களுக்கு விரும்பினவற்றை தந்தருள்பவனுமான சிவபாலன் விசித்திரமான கிண்கிணி மணிகள் கோர்க்கப்பட்ட மாலைகளை கழுத்தில் அணிந்திருக்கும் பெரிய குதிரையை விட பெருமை வாய்ந்ததுமான ஓர் ஆட்டுக்கடாவின் மீது ஏறியமர்ந்து கொண்டு ஒரு உன்னதமான ராஜகுமாரன் போல் விதவிதமான பாணிகளில் சவாரி செய்து விளையாடி மகிழ்ந்தான். பிறகு மிகுந்த கூர்மையான நகங்களையும் பற்களையும் கொண்டதும் வெண்மையான சடைசடையான மயிர்கள் உடையதும் அழகான வாலை கொண்டதுமான ஒரு சிங்கத்தின் மீது ஏறிக்கொண்டு ஆகாயத்திலும் பூமியிலுமாக மாறி மாறி சுற்றி சவாரி செய்து வந்தான். பிறகு இன்னோரிடத்தில் அன்னப்பறவை, மான், சரபராஜன், புலி இன்னும் அநேகவிதமான பறவைகள் ஆகியவற்றின் மேல் ஏறி சவாரி செய்து சுற்றி சுற்றி விளையாடினான். அதனால் அழகான திருமேனியின் நிறம் மங்கி வியர்வையும் அழுக்குமாக சேர்ந்து விளங்கியது. அதனால் அவன் பல ஓடைகளிலும் கோடிக்கணக்கான குளங்களிலும் எல்லா நதிகளிலும் நீராடிய வண்ணம் நடனமாடினான். அனைவரின் மனத்துயரங்களையும் போக்க வல்லவளான பாலமுருகன் ஓரிடத்தில் அமர்ந்து தன் கைகளில் வீணையை எடுத்து இன்னிசை கானத்தை பொழியலானான். அந்த அதி அற்புதமான கான மழையால் நீண்ட நாட்களாக பட்டுப்போன மரங்கள் துளிர்விட்டு செழிப்பாக வளர்ந்தன. விலங்குகள் அனைத்தும் புல் மேய்வதை விட்டுவிட்டு தங்களையும் மறந்து கண்களை மூடி மெய்மறந்து லயித்தன. ஆகாயமோ மேகக் கூட்டங்களினால் சூழப்பட்டு தன்னிலை மறந்து விட்டது. பிறகு பாலமுருகன் அங்கிருந்து கிளம்பி வேறோர் இடத்தை அடைந்து துளையுள்ள குழல் ஒன்றை கையில் பிடித்து அதன் துளைகளை தன் விரல்களினால் மூடி மூடி திறந்து இனிமையாக குழல் ஊதினான். அந்த இனிமையான கானத்தைக் கேட்ட இளம் பெண்களின் உள்ளமெல்லாம் தங்களுக்கேற்ற துணைவரை எண்ணி காமதேவனின் மோகாவஸ்தைகளுக்கு உள்ளானார்கள். அதன் பிறகு பாலமுருகன்
அந்தணச் சிறுவர்கள் படித்து வரும் பள்ளியில் சேர்ந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், நாகரம், கிரந்தம் முதலான மொழிகளையெல்லாம் கற்றுத் தேர்ந்தான். திருமால், நான்முகன் முதலான தேவர்களினால் வணங்கி வழிபடத்தக்கவனான இந்த சிவபாலன் திவ்யமான அந்தணப் பிள்ளையின் உருவமெடுத்து வேதத்தியானம் செய்யும் பிரம்மச்சாரிகளோடும் சேர்ந்து கொண்டு தானும் வேதம் ஓதி அதிலும் திறமை பெற்றுத் திகழ்ந்தான். நீலகண்டனின் நெற்றிக்கண் தேஜஸிலிருந்து தோன்றிய இந்த பாலகன் இவ்வுலகிற்கு வெளியேயுள்ள பற்பல கோடி உலகங்களுக்கும் சென்று அவ்விடங்களிலும் தன் மனம் போனபடி விளையாடி மகிழ்ந்திருந்துவிட்டு தன் கணங்களோடு மேருகிரிக்குப் புறப்பட்டு வந்து அங்குள்ள மலை சிகரங்களை கை விரல்களால் கணக்கிட்டு எண்ணி விளையாடினான். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.